கச்சத்தீவை திரும்பப் பெற நடுவண் அரசு நடவடிக்கை எடுக்க கோரி சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழக கேரள எல்லையான கூடலூரில் இ பாஸ் பெறுவதில் சிக்கல், உதகை செல்ல முடியாமல் தவித்த சுற்றுலா பயணிகள். நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரைப்படி ஓபிசி கிரீமிலேயர் வரம்பை 16 லட்சம் ரூபாயை நடுவண் அரசு அதிகரிக்க மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாடு மதுரையில் தொடக்கம். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. பயணிகள் வசதிக்காக சென்னை வானூர்தி நிலையத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படும். அமைச்சர் சிவசங்கர் தகவல். வக்ஃபு சட்ட திருத்த முன்வரைவுக்கு ஆதரவு அளித்தால் பீகார் தேர்தலில் நிதிஷ்குமார் தோல்வி அடைவார். முன்னாள் நடுவண் அமைச்சர் கபில் சிபல் காட்டம். நாமக்கல் அருகே இணையவழி சூதாட்டத்தில் பணத்தை இழந்த ஜெயக்குமார் என்ற வங்கி மேலாளர் தொடர்வண்டி முன் பாய்ந்து தற்கொலை. புதுக்கோட்டை அருகே நிரந்தர பட்டியில் கோவில் திருவிழாவையொட்டி நடைபெறும் சல்லிக்கட்டு போட்டி. காளைகளை அடக்க வீரர்கள் ஆர்வம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் 210 கிலோ கஞ்சா கடத்தி வந்த 6 பேர் கைது, 3 மகிழுந்துகள் பறிமுதல். கோடை விடுமுறையொட்டி சென்னையில் இருந்து பல்வேறு நகரங்களுக்கு 206 சிறப்பு வானூர்திகள் இயக்கம்.